விருட்சமும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஓரளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுது. ஸோ இப்போ கடுகு போடலாம். கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும், வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள், அப்புறம் மிளகா பொடி, மிளகாய்த்தூள், இது காரக்கறின்றதுனால நமக்கு கொஞ்சம் மிளகா பொடி நல்லா நிறைய போட்டுன்றது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வேற எதுவும் பச்சை மிளகா அதெல்லாம் இதில் ஆட் பண்ணல. ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் வதக்கிட்டு உங்களுக்கு இந்த சிம்பிளான உருளைக்கிழங்கு காரக்கறியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வேப்பம்பூ சாத்துமதுக்கு வேப்பம்பூ ரசத்துக்கு நான் இதை வந்து காம்பினேஷனாக பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க. தேங்க்யூ.